இன்னைக்கு தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் தூத்துக்குடி எஸ்பி சாரை பார்த்து ஒரு மனு கொடுக்க வந்திருக்கோம். எங்க மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்க சார்பாக என்னன்னா, ஓட்டப்படாத கவர்னகிரியில வந்து சுந்தரலிங்க அவர் சுதந்திர போராட்ட தியாகிக்கு வந்து மாறுபளவு சிலை தான் இருந்துச்சு. அந்த சிலை வந்து இன்னைக்கு வந்து சட்டமன்றத்தில் குரல் கொடுத்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து எங்களுக்கு எங்க சுந்தரலிங்கத்துக்கு வந்து குதிரையுடன் வெங்கடாச்சலம் அமைக்கிறேன்னு சொல்லி அவர் சட்டமன்றத்தில் குரல் கொடுத்ததுனால எங்க தலைவர் பல உருவத்தோட குதிரையுடன் பலத்தை சிலையை திறந்திருக்காங்க. அதுக்கு முதலமைச்சருக்கு நன்றி சொல்லுதோம். என்ன அப்படின்னா, இது அவர் பேர் வந்து ஒரு கலங்க வேறுபடு வகையில முகநூலில் நேரில் பார்த்தேன். ஏற்கனவே மனு கொடுத்துருக்காங்க. முகநூலில் வாட்ஸ்அப்பு முகநூலில் வந்து அவர் வந்து ஒரு குற்றவாளி கூட இணைச்சி பேசுறது வந்து தவறான குற்றம். இந்த அக்கிரி பரமசிவமும் இளையராஜாவும் என்ன அப்படின்னா, அங்க அவர் குரல் கொடுத்ததான் ஓட்டப்படாதத்துல வந்து நீதிமன்றம் வந்திருக்கு, காலேஜ் வந்திருக்கு, பல பேர் நலத்திட்ட உதவிகள், மண்டபம், பல சாலைகள், ஏகப்பட்ட எந்த ஒரு பிரச்சனாலும் சன்மையான வந்து குரல் கொடுத்து அவர் ஏகப்பட்ட இது செஞ்சிருக்காரு. அவர் பேரை கலங்க செய்யும், அவர் பேரை ஒரு கெட்ட பேரை வாங்கணும், கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த அக்கிரி பரமசிவம் அந்த இளையராஜாவும் இந்த முகநூலில் வந்து தவறான பேக் ஐடியில வந்து செய்தாரு. அதை வந்து உடனடியாக எஸ்பி சார் வந்து உடனடியாக அவர் மீது இருந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த மாதிரி யாரும் தப்பான முகநூலில் வேற ஒரு ஐடியில போடக்கூடாது. அது அவர் செய்தது உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும் அப்படின்னா நாங்கள் வந்து இன்னைக்கு சார் எஸ்பி சாரை பார்த்து மனு கொடுக்க வந்து அவர் மீது உடனடியாக தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் 2 பேரையும் கைது செய்ய வேண்டும். அக்கிரி பரமசிவத்தையும் அந்த இளையராஜாவை. ஏன்னா ஒரு பேக்கடி வச்சு யாருனாலும் அப்படி செய்யலாமா? இப்போ தமிழ்நாட்டுக்கு போற 15 மினிட்டு கூட நம்ம துணை ஜனாதிபதி வந்திருக்காரு. ஆளுநர் ஒரு மீட்டிங்கு நீலகிரி மாவட்டத்தில் நடக்கும்போது அவர் கூட ஒரு ஆள் என்ன அப்போ அவரை தப்பா போட முடியுமா? எவரோ ஒரு குற்றம் செஞ்சிருக்காரு, ஒரு போட்டோ எடுக்கும்போது ஒன்னா அப்ப எல்லாத்தையும் குற்றவாளி ஆக்க முடியுமா? அவரை வந்து ஓட்டப்படாத எம்எல்ஏ வந்து அவரோட வளர்ச்சியும் அவரையும் வந்து எங்களுக்கு தேவையான உள்ள மக்கள் தென் மாவட்டத்திலே அவர் தான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. சட்டமன்றத்திலே அவர் பேரை கெட்ட எண்ணத்தில் அவரை பேரை வந்து கெடுக்கணும். இந்த 2 பேரும் 2 நபர்களும் அக்கிரி பரமசிவமும் இளையராஜாவும் செஞ்சுட்டு இருக்காங்க. அவர் மீது தேசிய பாதுகாப்பு சட்டத்தில் கைது செய்ய வேண்டும். அது சம்பந்தமாக எஸ்பி சந்திக்க வந்திருக்காங்க. பேரு மாரியப்ப பாண்டியன், மாவீர சுந்தரலிங்க மக்கள் இயக்க நிறுவன தலைவர்.